கொலோசை 2:14-15 வசனங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை வெற்றியின் சின்னமாக பிரகடனப்படுத்துகிறது. எகிப்தில் இஸ்ரவேலரின் விடுதலைக்காக 10 வாதைகளை அல்லது அற்புதங்களை மோசையின் மூலம் கர்த்தர் நிகழ்த்தினார். இறுதி வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம் என்பது எகிப்து தேசம் முழுவதிலும் உண்டாயிற்று. இஸ்ரவேலரின் வீடுகளில் மாத்திரம் அது உண்டாகவில்லை. காரணம், அன்றிரவு அவர்கள் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டின் இரத்தத்தை தங்கள் வீடுகளில் தெளித்ததினால் என யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் உரைக்கின்றது. எந்த வீடுகளிலெல்லாம் அந்த பஸ்கா ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள். அதே போலதான் இன்றைக்கு நாம் தீமை நின்றும் பாவத்தின் என்றும் விலைக்கு காக்கப்பட நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவே என 1 கொரிந்தியர் 5:7 அப்போஸ்தலர் உரைக்கின்றார். அன்று அவர்களின் பஸ்கா ஒரு ஆட்டுக்குட்டி, இன்று நமது பஸ்கா தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை காண்பித்தார்.